ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பட்டு புடவையில இந்த பார்டர்ல இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இத்திடுச்சு இல்லை, பார்டரும் சாரி உன்னானதும் பிரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி பிரச்சனையானோடனே என்ன பண்ணுவீங்க? தூக்கி கடாய்ச்சிடுவீங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். இப்போ நமக்கு பிடிச்ச பட்டு புடவைக்கு உயிர் கொடுக்கலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பார்டரை கட் பண்ணி தனியாக எடுத்து ஓரமாக தலையை சுற்றி தூக்கி போட்டுருங்க. இப்போது மார்க்கெட்டில் இந்த மாதிரி பைப்பின்லாம் நிறைய கலர்ஸில், மல்டி கலர்ஸில் கூட உங்களுக்கு கிடைக்குது. உங்கள் சாரிக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஒன்று முந்திக்கு ஏற்றாப்புலையும் வாங்கிக்கலாம், இல்லை புடவைக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு உண்டான சாய்ஸ். அதுக்கு ஏற்றாப்புல பைப்பிங் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா, எனக்கு பைப்பிங் ரெடி பண்ண தெரியும் அப்படின்னா 1 மீட்டர் இல்லைன்னா 1/2 மீட்டர் ஜாஸ்மின் கிளாத்து, இல்லை பைப்பிங்க்கு என்ன மாதிரியான கிளாத் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது வாங்கிட்டு பைப்பிங் த்ரெட்டை உள்ளே வச்சு பைப்பிங் ரெடி பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்கள் சாய்ஸ். இப்போது இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு நம்ம இந்த சாரிக்கு உயிர் கொடுப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வாங்க நம்ம நண்டு காலை சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சைடு நண்டு காலுமே இருக்குது. உங்களுக்கு எந்த பொசிஷனுக்கு உண்டானது தேவைப்படுதோ அந்த பொசிஷன் மாற்றிக்கோங்க. எனக்கு லெஃப்ட் சைடு இப்போ தேவை, அதனால நான் லெஃப்ட் சைடு 2 காலை மாற்றிக்கிறேன். இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி டிஸ்டன்ஸ் கேப்பில் 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் துணியை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் உங்கள் தையலை ஆரம்பிங்க. இதே மாதிரி சாரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்க, நம்ம ஃபினிஷிங் பாயிண்ட் வந்தாச்சு. கட்டி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாட்லையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் இதை நீங்கள் முன்னாடியே நீங்கள் மடித்து தைச்சிட்டு பைப்பிங் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வேலை அதிகமாக இருக்கும். இப்போ இதில் வேலை எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஒரு சைடு நம்ம தைச்சிட்டோம். இப்போ அப்படியே பரட்டிட்டு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பைப்பிங் கிளாத்தை விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு மடக்கி இந்த கிளாத்தை இதுக்கு உள்ளே வச்சு, சரிங்களா, இந்த கிளாத்தை, அந்த பிசுறு கிளாத் இருக்குங்களா, அந்த பிசுறு கிளாத்தை உள்ளே வச்சு இப்படி பரட்டிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பார்டரில் பைப்பிங் மட்டும்தான் உங்களுக்கு வெளியே தெரியும். இப்போ நீங்கள் கடிச்சாப்பில் ஒரு தையல் போட்டால் மட்டும் போதும், நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மடக்கி தைச்சிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங்கை மேலே வச்சு தைக்கணும், கீழே வச்சு தைக்கணும். ஸோ 4-5 தையல் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நம்ம 2 ஸ்டிச்சஸில் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சுக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே வச்சு மேலே பைப்பிங் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு தையல் போடுங்க. ரொம்ப கடிச்சாப்புல தையல் போட்டுறாதீங்க, கொஞ்சம் உள்ள தள்ளியே தையலை போட்டுக்கோங்க. மேலே மட்டும் கீழே துணி எதுவும் வந்துடாம நல்லா பார்த்து தைச்சுக்கோங்க. இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, கலரும் உங்களுக்கு அட்ராக்டிவாக எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்க. 2 தையல் தான், எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சு பார்த்தீங்களா. ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு லுக் காமிக்கிறேன்.
இப்போ பாருங்க கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு சாரியை எப்பயும் போல் முந்தி அடிச்சுருங்க. சாரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த புடவையை நீங்கள் கீழே தூக்கி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புடவையை நம்ம தூக்கி போட்டோமேன்னு ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி கீழே இது வந்து மேலே உள்ள பார்டர் போனால் நம்ம பார்டர் வச்சுக்கலாம். இதுவே கீழே உள்ள பார்டர் போயிடுச்சு, இல்லை முந்தானியோட ஜரியை பூரா போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். மார்க்கெட்டில் இதே மாதிரி நிறைய கிளாத்தஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களை மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.